சிங்கம் வந்துட்டு மித்துக்குட்டி குட் மார்னிங். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 6:30 ஆச்சு. இன்றைக்கி டே வந்து 5 o'clock ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி என்னோடய பிளாகில் உள்ள ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்து கிச்சன் டோரை ஓப்பன் பண்ண போகிறேன். நல்லா கூலாக இருக்குது வெளியே. ஓகே ஃப்ரெண்ட், நான் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ வந்த உடனே கீழே இறங்கி வந்தோடனே உருளைக்கிழங்கை வந்து அவிக்க போட்டேன். இன்றைக்கி வந்து பூரி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. பூரி மாதிரி இல்லாட்டி பட்டூரா மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ 5 o'clock பொட்டேட்டோவை அவிக்க போட்டுட்டேன், அவிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிரேவி பண்ணிடலாம். அதுக்கடையில் மாவு வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் வந்து பசைய போட்டுற போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் பூரி மாதிரி எக்ஸாக்ட்லி பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நான் வந்து இன்றைக்கி கறி வந்து தக்காளி போட்டு தான் வைக்க போகிறேன். அதனால் நம்ம பட்டூரா மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பட்டூராவுக்கு வந்து நான் இன்றைக்கி மெயின்லி கோதுமை மாவு யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு மட்டும் மைதா போட்டு பண்ண போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். அண்ட் நான் வந்து பால் தயிர் எதுவுமே விட போகிறதில்ல. ஜஸ்ட் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சால்ட்டும் கொஞ்சம் சுகரும் மட்டும் போட்டு மாவு வெறுவ போகிறேன். ஸோ தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் சுகர் வந்து மெயினாக டேஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த பட்டூரா பொரிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம கோதுமை மாவு ஆட் பண்ணிடலாம். கோதுமை மாவும் நான் சொன்ன மாதிரி மைதாவும் சேர்ந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ கோதுமை மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கூடவே மைதாவும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 கப்பு கோதுமை மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1/2 கப்பு வந்து மைதா ஆட் பண்ணுங்கள். இப்போ மெஷினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டோ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நல்லா பிசைஞ்சு ஒன்றாகி வரட்டும். அதுக்கடையில் நம்ம வந்து கிரேவி வச்சிடலாம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் நம்மளோட டோ வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இனி இந்த மாவு வந்து எடுத்து மூடி வச்சிட்டோன்னா அது வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் ஆகும். இங்கே யார் வந்திருக்கான்னு பாருங்கள். அம்மா தான் ஃபஸ்ட்டு எனக்கு எடுத்து எழுந்திரிச்சு வந்திருக்கா. குட் மார்னிங். எழுந்திரிச்சிட்டு நீ சீக்கிரமே எழுந்திரிச்சிட்டியா? அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா நான் சீக்கிரமே எழுந்திரிக்க மாட்டேன். இந்நாள் வரைக்கும் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் நான் டெஸ்ட்டுக்கு கூட சீக்கிரம் எழுந்திரிச்சதில்லை. எது தண்ணி வரும் இந்த சைடு, இந்த பைப்பில். ஓகே, நம்மளோட பட்டூரா டோ வந்து ரெடி. ஸோ இப்போ ஒதுக்கி ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆயிலில் கொஞ்சமாக சோம்பு மட்டும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த வெங்காயம் ஃபுல்லாக போட்டுருவோம். ஆசைப்பட்டேன் எல்லாம் அதுக்கு. அம்மா சொல்லுவா, காலையில் எழுந்திரிச்சு எனக்கு சும்மாவே இருக்க முடியல, நான் வாரியில் எடுத்து தூக்க போகிறேன், நான் வந்து சமையல் பண்ண போகிறேன், லஞ்சு பண்ண போகிறேன். பீன்ஸ் சைடு 6:45 வந்து நின்றுட்டு அந்த பைத்தங்காய் நேற்று கொண்டு வந்ததை எடு, நம்ம துவரனுக்கு வெட்டுவோம், நான் வாரியில் எங்கே இருக்குது, நான் போய் வெளியே தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நீ வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க, கொஞ்சம் ரிலாக்ஸாக இரு அப்படின்னு சொன்னால், எனக்கு காலையில் இருந்துச்சு எனக்கு சும்மாவே இருக்கப்பா பிடிக்காது, நான் சும்மே இருக்க மாட்டேன். காலையில் நான் சும்மா இருக்க மாட்டேன், சாயங்காலத்துக்கு மேலே வீக் ஆயிடுவேன். எல்லாருமே காலையில் ஃப்ரீயாக எனக்கு எல்லா வேலையும் படப்படப்படான்னு செஞ்சிருவேன். எனக்கு அப்படி இன்னைக்கு ரிலாக்ஸாக, இன்னைக்கு ஒரு நாள் ரிலாக்ஸாக இருந்தால் வந்து தப்பு கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், மாவு ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருந்துச்சு, அதனால் கூட கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு நீட் பண்ணுறேன். இது இப்போ ஓகேயான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. ஓகே, வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்னோட ஜாரில் உள்ள லாஸ்ட் இதில் லைஸாக தண்ணி கலந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு பச்சை வாடை போனதுக்கப்புறம்
ஈக்குவல் பார்ட் வெங்காயம், அதாவது 3 வெங்காயம்னா ஒரு 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 5-6 உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். அம்மா ஒரு சேரை போட்டு உட்காந்துனே பார்த்துட்ருக்கா, வாட்சிங். உனக்கு இன்னும் தூக்கம் தெரியலையோ? எது? நேற்று நைட்டில் உள்ளது ஸ்டிக்கர். ஸோ இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். சிங்கம் வந்துட்டு, சிங்கம் கர்ஜிச்சுட்டே வந்துச்சு. சிங்கம் எப்படி சத்தம் போட்டுகிட்டே வந்துச்சு, பக் பக் அப்படின்னு. நானும் யாரோ வரான்னு நினச்சேன், பார்த்தா சிங்கம் வருது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இனி வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் சில்லி பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். சிம்பிள். வந்து ஸ்பூனை காணும். ஸோ சில்லி பவுடர், நான் காஷ்மீரி சில்லி பவுடர். ஆக்சுவலி பச்சை மிளகா இருந்தால் அது போடலாம், பட் என்கிட்ட பச்சை மிளகா இல்லை. அதனால் நான் இன்றைக்கி வந்து பச்சை மிளகா போடாமல் தான் பண்ணுறேன். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடுங்க. மித்துக்குட்டி, குட் மார்னிங். மித்ரா, குட் மார்னிங். குட் மார்னிங். பார்க்குது நல்ல முட்டை முட்டை கண்ணை வச்சுட்டு மார்னிங் வைப்ஸ், மார்னிங் வைப்ஸ், மார்னிங் வைப்ஸ். குச்சு 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 குச்சு. மகாவை மகியை பார்த்தாக்கில் இருக்கு பத்தியா? இந்த ஸ்டேஜில் மஹி போல இருக்குன்னு நினைக்கிறேன். மஹி போல தான் இருக்கு, மகா மாதிரி இல்லை, மஹி போல தான் இருக்கு. இல்லை இல்லை அண்ணா அந்த ஃபோட்டோ பார்த்து சொன்னேன் பத்தியா? 3 பேரையும் வரிசையாக வச்சோம்னா அக்கா தங்கச்சின்னு சொல்லிடுவா. சலா குட்டி. ஆச்சி என்ன முக்க சொல்லியா? நாக்க நாக்க நீட்டிடுவா. அவளுக்கு ஷை வந்துட்டுனா அவளோட மேனரிசம் அப்படிதானே மித்து? வை இன்னொருக்க சொல்லு. இந்த அக்கா வந்துட்டான்னா உன்னை 7 எடுக்க விட மாட்டான். ஓகே, நான் இங்கே வந்து பூரியை ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, எஸ். ஸோ நம்மளோட வீட் பட்டூரா கிட்டத்தட்ட. ஸோ இங்கே பாருங்கள். அண்ட் கிரேவி நான் உங்கள் கூட காணிச்சேனான்னு தெரில. கிரேவியில் வந்து தக்காளி வதங்கினதுக்கப்புறம் சில்லி பவுடரும் மஞ்சள் பொடி உப்பு மட்டும்தான் போட்டிருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு மசிச்சு கொதித்த உடனே கொத்தமல்லி கீரை போட்டு இறக்கியாச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் கிரேவி வந்து இதுக்கு, இந்த பூரிக்கு வந்து நல்லாயிருக்கும், பட்டூரா மாதிரி ஸ்டைலில் உள்ள பூரிக்கு. ஓகே, அண்ட் அங்கே வந்து அஞ்சனா அம்மா எல்லோரும் இருந்து சாப்பிட்டுருக்காங்க கார்டன்லேருந்து. மித்ரா, ஹாய் ஹாய் ஹாய். ஆமாம், போய் குளிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லன்ச் வந்து ரெடி. இன்றைக்கி வந்து என்னென்னா மாம்பழம் போட்டு புளிச்சேரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கேபேஜு, கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு இவ்வளவும் போட்டு துவரன்.
வெண்டைக்காவும் கோவக்காவும் போட்டு ஒரு பொரியல். இது வந்து அம்மாவுக்கு மட்டும் கத்திரிக்காய் பொரியல் ஒரு 2 எண்ணம் இருந்துச்சு, அதை போட்டு. ஏன்னா அம்மாவுக்கு கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப பிடிக்கும். ரைஸ் பார்த்திங்கன்னா மட்டா ரைஸ் தான் வச்சுருக்கேன். மட்டா ரைஸ் வடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அஞ்சனாவுக்கு வந்து ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் என்னது, ஆமாம், அஞ்சனா மட்டும்தான் மீன் வந்து சாப்பிடுவோம். அஞ்சனா வந்து மீன் பேப்பரில் எழுதி கொடுத்தாலே சாப்பிடுவேன். கிராபு சாப்பிடல. ஸோ கத்திரிக்காய் எக் பிளான்ட்டை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மித்துக்குட்டி என்ன பண்ண போகிறான்னா, மித்துக்குட்டி என்ன பண்ணுகான்னா, அவள் வந்து இந்த குடஞ்சிட்டே வாரா கிச்சனில். இப்போ தான் குளிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வந்திருக்கா. மித்து இல்லை என்ன போ பெரியமா உனக்கு ஒரு வேலை இல்லை பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யார்கிட்ட இருக்க நீ? மகிய கட்டு இருக்கியா? அம்மா இன்னைக்கு குழம்பு நல்லா இருந்துச்சா? சூப்பர். எது உனக்கு பிடிச்சிருந்து? உனக்கு புளிசேரிய ஊற்றி குடிச்சியே நல்லா மித்ராக்கு பிடிச்சிருந்துச்சா? உனக்கு என்ன உனக்கு வேணும்? The whole world. Thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நைட்டு டின்னருக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கபாப் ரேப் மாதிரி பண்ண போகிறேன். ஸோ இது பர்டிகுலர்லி எந்த ரெசிபியும் கிடையாது. மூர்க் மலாய் கபாப் மேரினேட் தான். ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக லைட்டாக சில்லி போட்டு பண்ணியிருக்கேன், மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ரேப்புக்கு ட்ரிஸ்ஸில் பண்ணுறதுக்கு க்ரீன் சட்னி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த க்ரீன் சட்னி நான் புதுசாக ட்ரை பண்ணேன். கொத்தமல்லி கீரை, புதினா, பூண்டு, லெமன் ஜூஸ், சால்ட்டு, சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸு போட்டிருக்கேன். கேஷ்யூ நட்டோ பாதாமோ எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அரைச்சேன். செம்ம க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இனி ரொட்டி மட்டும் போடணும். நான் இதில் வந்து கபாப், அதாவது இந்த ரொட்டிக்குள்ளே வச்சு ரேப் பண்ணுறதுக்கு டிக்கா மாதிரி பீசஸும் வச்சுருக்கேன், பெரிய பெரிய பீசஸும் வச்சுருக்கேன். அது வந்து தனியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அந்த குட்டி குட்டி பீசஸை வந்து நான் சப்பாத்தி மாதிரி போட்டுட்டு கட்டி ரோல் மாதிரி பண்ணுறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். ஓகே, பேக்கிங் ட்ரேயில் எப்போவுமே பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது ஆடியோ டெக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர் தான். ஸோ இதை வச்சு லைன் பண்ணிவிட்டு மேலே ட்ரே மாதிரி வச்சு தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ ட்ரிப்பு ஏதாவது ஆச்சுன்னா பேக்கிங் ட்ரேயை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். ஓகே, இதை நான் வந்து க்ரில் மோடில் வந்து 30 to 40 minutes நான் பேக் பண்ண போகிறேன். இன்பிட்வீன் நான் வந்து இந்த மேரினேட் எல்லாத்தையும் மேலே ப்ரஷ் பண்ணி நம்ம ஃப்ளிப் பண்ணி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கபாப் வந்து சூப்பராக பேக் ஆகி நல்ல பட்டர் வச்சு மெல்ட் பண்ணி மேலே ப்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொட்டி வந்து நல்ல பெரிய சைஸ் தின்னாக ரொட்டி போட்டு வச்சுருக்கேன். நம்மளோட சாஸ் ரெடி. க்ரீன் சட்னி அமேசிங்காக இருக்குது, அவ்வளோ ஃப்ளேவர். அதுக்கப்புறம் டிக்கா இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா சின்ன சின்ன பீசஸ் இருந்ததில்ல, அவனில் வைக்கிறதுக்கு பதிலாட்டு தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து வெங்காயம், கேப்சிகம், தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிட வேண்டியதான். அதுக்கு இந்த ராப் பேப்பர் ஆடியோடதை எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட ரொட்டியை வச்சிடலாம். சிக்கன், அதுக்கப்புறம் சிக்கன், அதில் நம்மளோட கபாபா, எஸ், மூர்க் மலாய் கபாப், அதுக்கப்புறம் கேப்சிகம், டொமேட்டோ, ஆனியன், க்ரீன் சட்னி தான் இதுக்கு ஃப்ளேவர். வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சாட் மசாலா வந்து தூவிக்கலாம். இன்ஃபேக்ட் நானுமே தூவ போகிறேன். கட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். சாட் மசாலா கொஞ்சமாக சாட் மசாலா தூவிக்கோங்க. அது ஒரு நல்ல சட்பட்டா ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ரேப் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இது மடக்கிட்டு ஃபஸ்ட்டு
ஓகே எனக்கு கொஞ்சம் தான் அவரே கையே இல்லைக்கா ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அந்த ஓகே ஸோ நம்மளோட ரேப் ரெடி இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காணிக்கிறேன்